அது மட்டும் இல்லைங்க, காமராஜர் ஐயா காலத்தில் தான் இன்னொரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை போக வேண்டும் என்றால் 2-3 விஷயம் இருக்கணும். ஒன்று, ஏன்னா ஏற்கனவே ஐயா பேசும் பொழுது சொன்னாங்க, ஒரு முறை தன்னுடைய அம்பாசிடர் காரில் முதலமைச்சரான புதுசில் போகிறாங்க. அப்போ ரயில்வே கேட்டு போடப்பட்டிருக்கிறது. ரயில்வே கேட்டுக்காக அந்த கார் நிற்கிறது. அப்போ ஒரு பையன் தூரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையனை கூப்பிட்டு காமராஜர் ஐயா கேட்குறாரு, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போலியான்னு. அந்த சின்ன தம்பி பேசுகிறாரு, இல்லை ஸ்கூலுக்கு போலின்னு. ஏன் ஸ்கூலுக்கு போலின்னு? அதில் காமராஜர் ஐயாவுக்கு அந்த சின்ன தம்பி சொல்கிறாரு, ஐயா ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு யார் போடுவான்? அப்படியே கோட்டைக்கு போகிறாரு, சென்னைக்கு போகிறாரு. தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்குறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்திற்கும் நாம் மதிய உணவு கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும்? நீங்கள் நல்லா யோசிச்சுக்கங்க. தமிழ்நாட்டினுடைய அன்றைய பட்ஜெட் என்பது 47 கோடி. ஐயா எனக்கு பேசுறதுக்கு முன்பு எக்ஸலான் ஐயா சொன்னாங்க 47 கோடி. இன்றைய பட்ஜெட் வந்து 4,67,000 கோடி. இன்றைய பட்ஜெட் என்பது 10,000 மடங்கு அதிகம். 10,000 மடங்கு. காமராஜர் ஐயாவுடைய முதல் ஆட்சியில் இருந்த பட்ஜெட்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கும் 10,000 மடங்கு இன்னைக்கு பட்ஜெட் அதிகம். நல்லா யோசிச்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சர் முடிவு செய்கிறாரு, நமக்கு இருக்கக்கூடிய வருமானமே குறைவு தான், நாடு சுதந்திரம் அடைந்து 5 ஆண்டுகள் தான் ஆகுது, இப்பதான் வளர ஆரம்பிக்கிறது, வருமானம் இல்லை, மக்கள் ஏழை மக்களாக இருக்கின்றார்கள், பட்டினிச்சாவு நடக்குது. அதுல எதை முதன்மைப்படுத்துறாரு பாருங்க. எத்தனையோ விஷயங்கள் ஒரு முதலமைச்சருடைய நாற்காலியில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த முதலமைச்சர் முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயம் என்னங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மதிய உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்துறாரு. அன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய அரசோ மத்திய அரசோ பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவோ மதிய உணவோ எங்கேயுமே கொடுக்கல. முதலாக அதை ஆரம்பித்தது கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அப்ப தலைமைச் செயலாளர் சொல்றார், ஐயா நிதி இல்லை என்று. ஆரம்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, நிதியை கொண்டு வருவது என்னுடைய பொறுப்புங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அன்னைக்கு மதிய உணவை கொண்டு வந்து அதை ஒரு புரட்சியா பண்றார்.